நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. வீடியோ சேனலிலே பூதேவி, ஸ்ரீதேவி, பூதேவி, மூதேவி என்று சொல்லப்பட்டோம். இது யாருன்னு கேட்டீங்கன்னா மூதேவி. ஏய் மூதேவி அப்படின்னு சொல்றாங்க, ஏகனமா சொல்றாங்க. ஆனா அது சொல்றவன் அவனுக்கு அந்த மூதேவி இல்லைன்னா அவன் செத்துருவான். ஏன் அப்படி சொல்றான்? ஏன்னா என்னடா அப்படி சொல்றான்னு நீ கேட்பீங்க. என்னடா செத்துருவான்னு? தூக்கலாம் நம்ம முடியுமா? ஏப்பா நேற்று பூரா தூக்கம் இல்லைப்பா, எங்கள் உடம்பெல்லாம் அடிச்சு போட்டா மாதிரி இருக்குப்பா அப்படின்னுவான். மூதேவியினுடைய சிறப்பு உலகத்தில் இருக்கணும். அதுதான் கும்பகர்ணனுக்கு 6 மாதம் அந்த ராமனை அங்கே போகும்போது இது வருங்க, இப்போதான் பரந்தாமன் பள்ளி கொண்டு படி வந்த பரந்தாமன் சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த பரந்தாமன் சீதேவிட்ட சொல்கிறாரு அந்த மூதேவி கிட்ட, நீ அங்கே அந்த உருவத்தை எடுத்து போய் அவனுக்கு எழுந்து விடாத, நல்லா தூங்கிட்டே இருக்கு. 6 மாதம் இல்லை, 1 வருஷம் கூட தூங்க வை. அப்பேற்பட்ட ஒரு வல்லமுடையவ இந்த மூதேவி. இந்த மூதேவியில நான் ஒரு மனுஷன் உயிர் வாழ முடியாது. மூதேவியார வந்து நம்ம உறக்கம் தான் தர முடியும், வேற எதுவும் தர முடியாது. ஒரு மனிதனுக்கு உறக்கம் இல்லை, அப்பா நேத்தெல்லாம் தூங்கலப்பா, ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் என்ன செய்ய முடியும்? டாக்டர்கிட்ட போன தூக்க மாத்திரை கொடுத்தாரு, தூக்க மாத்திரை கொடுத்து எனக்கு தூக்கம் இல்லையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த பூதேவியை தானம் பண்ணுங்க. 11 தடவை சொல்லுங்க, ஓம் டி மூதேவி தாயே, என் உடம்பு ஆரோக்கியம் கொடுங்க, தூக்குங்க. ஆரோக்கியம் என்பது ஒரு மனிதன் தூங்கி இருந்தால்தான் ஆரோக்கியம். தூக்கம் இல்லைன்னா அவனுக்கு ஆரோக்கியமே இருக்காது. அவன் முகத்தை தூங்காத முகத்தை பாருங்க, அடிச்சு போட்ட செத்து போன பணம் மாதிரி இருந்துப்பான். அப்பேற்பட்ட ஒரு வல்லமையுடையவ தான் இந்த மூதேவி. இந்த மூதேவியை பற்றி நம்ம சொல்லுவதற்கு கேவலமா இருக்கும். மூதேவி பிடிச்சவனே, மூதேவி உடையவனே அப்படின்னு பல வழியில பல குணத்தில் சொல்லலாம். ஆனா இந்த மூதேவி இல்லைன்னா மனிதன் உலகத்திலே உயிர் வாழ முடியாதுன்னு ஆதிசக்தி சொல்றா. இந்த பிடிபி சேனலிலே இது ஆணி எடுத்தமாக சொல்றோம். மூதேவி தாயே, மூதேவி தாயே, என்னை நீ பாரம்மா. ஏ மூதேவி தாயே, மூதேவி தாயே, என்னை நீ பாரம்மா. நீ இல்லை என்றாலே ஏதம்மா இங்கு உயிர், நீ இல்லை என்றாலே ஏதம்மா இங்கு உயிர். அம்மா மூதேவி தாயே, மூதேவி தாயே, என்னை நீ பாரம்மா. நீ என்னை நீ பாரம்மா. ஆமா, நீ இல்லை என்றாலே இங்கு உயிர் ஏதம்மா, இங்கு உயிர் ஏதம்மா. மூதேவி தாயே, மூதேவி தாயே, என்னை நீ பாரம்மா, என்னை நீ பாரம்மா. பள்ளி கொண்ட பரந்தாமன் உன் பக்கத்திலே உறங்கினானே, பள்ளி கொண்ட பரந்தாமன் உன் பக்கத்திலே உறங்கினானே, உறங்கினானே. உறக்கம் இல்லை என்றால் இங்கே உயிரேதம்மா, உறக்கம் இல்லை என்றால் இங்கே உயிரேதம்மா. நீ பெரிய தெய்வீக சரமா, உன்னை அறிபவர் இல்லையம்மா. நீ தெய்வீக பெரிய சரமா, உன்னை இங்க அறிபவர் இல்லையம்மா. மூதேவி தாயே, மூதேவி தாயே, மூதேவி தாயே, என்னை நீ பாரம்மா, நீ என்னை நீ பாரம்மா. நீ இல்லை என்றாலே இங்கு உயிர் ஏதம்மா, இங்கு உயிர் ஏதம்மா. மூதேவி தாயே, மூதேவி தாயே, என்னை நீ பாரம்மா, என்னை நீ பாரம்மா. எந்த லோகம் ஈரேழு லோகம், நீ எல்லோருக்கும் உலகம் தானம்மா. எந்த நேரம் ஈரேழு லோகமும் நீ எல்லோருக்கும் உலகம் தானம்மா. நீயே மூதேவி உன் பேரம்மா, ஈரேழு லோகமும் உறங்கும் அம்மா.
ஈரேழு லோகமும் உறங்கும் அம்மா உன் உறக்கம் இல்லை என்றால் உயிரேதம்மா இங்கு உயிரேதம் மாமா அம்மா மூதேவி தாயே மூதேவி தாயே என்னை நீ பாரம்மா என்னை நீ பாரம்மா நீ இல்லை என்றாலே இங்கு உயிர் ஏதம்மா இங்கு உயிர் ஏதம்மா இங்கு உயிர் ஏதம்மா. இந்த பிடிபி சேனலிலே ஓம் ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி இந்த மூதேவி தாயுடைய பெருமையை சொல்றோம். உலகத்துக்கே படிய வந்த பரந்தாமன் அவள் அருகினிலே உறங்கி கொண்டிருக்கிறார். அவள் உறக்கம் இல்லை என்றால் அவருக்கும் எந்த சக்தி இருக்காது. அதனால படியிருந்து கலப்ப வந்து படுக்க பக்கத்தில் அமர்ந்திருக்கா. அந்த மூதேவி தாயினுடைய எந்த சிறப்பும் தரமாட்டா, உறக்கம் தருவாள். உறங்காத மனிதன் உறங்கு இல்லை என்றால் கலை இருக்காது. உறக்கம் இல்லை என்றால் மனம் திம்பு இருக்காது. உறக்கம் இல்லை என்றால் உனக்குடைய நடக்க முடியாது. உறக்கம் இல்லை என்றால் உனது உயிரே ஒரு சோக்கத்தனை தரும். அப்பேற்பட்ட ஒரு வல்லமுடைய உறக்கத்தை தரப்பட்டவள் தான் இந்த மூதேவி. இந்த மூதேவியின் சிறப்பை நம்ம போற்றி மகிழ்ந்தால் நம் உடம்பு கலை இருக்கும். அவளுக்கு உறக்கம் இல்லை என்றால் அவருடைய திருநாமத்தை 11 தடவை சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக உறக்கம் தருவார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுடைய இந்த பிடிவி சாணலே மூதேவியினுடைய சிறப்பு என்ன அப்படி என்ற ஸ்ரீதேவி பூதேவி மூதேவி என்ற 3 பெருமையை இந்த பிடிவி சாணலில் சொல்லிக்கொண்டு இது பெருமையை பாருங்கள். மூதேவியினுடைய திருப்பெருமையை பாருங்கள், கண்டு கழியுங்கள். ஸ்ரீ ஓம் ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே பிடிப்பு சாணலிலே பண்டு மகிழ்வோம். ஓம் ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.